ரங்கநாயகி என்ன பண்ணுறாங்க, விக்ரமுக்கு வந்து வேலை எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேதா வேலை எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். அவளுக்கு குளிக்க தண்ணி வைக்கணும். அதே டைமில் வந்து எடுத்து வந்து ஊற்றணும். அதே டைமில் அவளுக்கு தேவையானது எல்லாமே நீ பார்த்துக்கணும். அவளுக்கு வந்து நிறைய மூலிகை சிகிச்சை கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் மூலிகைலாம் நீ தான் இப்போ எடுத்துகிட்டு வரணும், புரியுதா? இங்கே காட்டில் தான் இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப வந்து பெரிய சிரமம்லாம் கிடையாது. இங்கேருந்து நான் சொல்கிற இடத்துலாம் போனேன், பறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து விக்ரம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அடுத்து விறகெல்லாம் எடுத்துகிட்டு வா சமைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் போய் விக்ரம் செய்கிறாரு. அதே டைமில் வந்து மூலிகையும் இப்போ எடுத்துகிட்டு வரதுக்காக எல்லா இடத்தையும் அலையிறாரு. ஐயோ என் தலையெழுத்து நான் இப்படி கஷ்டப்படுறேனே, இப்படி வேலை வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து தண்ணியை வந்து வேதாக்கு ஊற்றுறாரு. சில்லுன்னு இருக்குது. வேதா என்ன சில்லுன்னு இருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே நான் சுடுதண்ணியை வைக்க முடியும் அப்படின்றாங்க. உடனே வந்து வேதா வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வராங்க. அடுத்து வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வேலையை வந்து இப்படி வாங்குறாங்களே, புருஷனாக வந்து இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பொண்டாட்டி மட்டும் ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன விக்ரம் என்ன புலம்புற, உன்னை எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? உன்னை வந்து வேதாக்கு வந்து நிறைய வேலைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கெல்லாம் தேவையான மூலிகைகள்லாம் வந்து இன்னும் போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே, என்னது இன்னும் மூலிகை போய் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. அடுத்து வந்து சாமான்லாம் இருக்குது, எல்லாத்தையும் வந்து நீங்கள் 2 பேரும் வந்து யூஸ் பண்ணதா, வேற ஒருத்தவங்க யூஸ் பண்ண கிடையாது, எல்லாத்தையும் கழுவி வை அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் உட்காந்து கழுவிட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து நம்ம கெஜா கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து விக்ரம் எங்கப்பா, விக்ரம் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் உங்கள் பிள்ளைய வீடியோ காலில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து வேதா உன்னை வந்து விக்ரம் பார்த்துட்டு என்னம்மா நீ விக்ரமை காட்ட சொன்னால் அங்கே வேலை செய்கிற ஆளை காட்டிகிட்டு இருக்க அப்படின்னோடனே, ஐயோ இதான் விக்ரம் அப்படின்னு. ஐயோ விக்ரமா, என் கொடுக்கு இப்படி கஷ்டப்படுறானே, ஐயோ பார்க்கவே முடியல என்னால், ஐயோ வேலைக்காரனாகவே மாற்றிட்டாங்களே, உங்கள் அக்கா இப்படி பண்ணுறாங்களே நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து ஏன்ப்பா இப்படி உனக்கு தலையெழுத்து, எல்லாம் என் தலையெழுத்துமா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னப்பா இப்படி வேலை செஞ்சிட்ருக்க அப்படின்னு. வேறு வழியே இல்லையாம்மா, வேதாக்கு தேவையான வேலை நானே செய்யணுமாம்மா, என்ன பண்ணுறது தெரியல, எல்லாம் இருக்காங்களே எங்கள் அத்தை, அவங்க பண்ணுற வேலைம்மா அப்படி சொன்னோன்னே, ஐயோ என் புள்ளை இவ்வளோ கஷ்டப்படுறானே, நான் வேணா அங்கே வந்துட்டுப்பா, அதெல்லாம் வந்து ஏன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும் கதை, நீ அங்கேயே இரு, நாங்கள் சீக்கிரமாக வந்துடுறோம் அப்படின்றாங்க. என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு கெஜா வந்து மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ரங்கநாயகி வந்து வராங்க. வந்துட்டு வந்து இங்கே பாருப்பா, இன்னும் வந்து கொஞ்சம் வேலைக்கு என்னது வேலையா, இப்போ தான் இவ்வளோ வேலை செஞ்சேன், மறுபடியும் வேலை சொல்கிறீங்க, அந்த வேலை இல்லைப்பா, இப்போ வந்து அவளுக்கு மருந்து கொடுக்கணும் இல்லையா, அந்த மருந்து உன் கையாலே கொடுத்துரு. நானா, எனக்கெல்லாம் அது இப்படி அப்படின்னோடனே, அப்படி தான்ப்பா கொடுக்கணும், உன் கையால் எல்லாமே அவளுக்கு பண்ணாதான் சரியாகும், புரியுதா அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு விக்ரம் என்ன பண்ணுறாரு, வேதாக்கு மருந்து கொடுக்குறாரு. அடுத்து வந்து இங்கே பாருப்பா, அவள் வந்து விரதத்தில் தான் இப்போ இருக்கணும், அந்த அளவுலாம் எதுவும் சாப்பிடக்கூடாது, அதனால் அவளை பத்திரமா பார்த்துக்கோ, அப்பப்போ மயக்கம் வரும், அவள் கூட இருந்து பார்த்துக்கோ, அவரை வந்து அப்படி சொன்னோன்னே, நிமிஷம் கூட வேதா விட்டு நீ பிரியக்கூடாது, புரியுதா, அவள் பக்கத்துலேயே தான் இருக்கணும் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருக்காரு. உடனே வந்து வேதா வந்து ஒரு மாதிரி இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னா, மருந்து சாப்பிட்டேன்ல, அது என்னமோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாமிட் பண்ண வராங்க. ஓடி வந்து ஐயோ என்ன இப்படி வாமிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் தொடச்சி விடுறாரு. விக்ரம் வந்து இதெல்லாம் பார்த்து வேதாக்கு செய்கிறத பார்த்துட்டு வேதா வந்து மனசு கலங்குறாங்க. அப்படியே விக்ரமே பார்த்து தன்னறியாமல் வந்து அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து வந்து விக்ரமோட மடியில் வந்து அப்படியே வேதா வந்து விழுந்துடுறாங்க. என்னாச்சு வேதா, என்னங்க எனக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது, கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டோமான, சரி படுத்துக்கோ அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க வேதா விக்ரமும்.